உணவே அமிர்தம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றோம். இந்த வாரம் முழுக்கவே உட்கார்ந்து கொண்டே வேலை செய்வதால என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கறத பத்தி தெளிவா பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். அதற்கு தீர்வாக அமையக்கூடிய உணவு வகைகளையும் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இறுதி நாளான இன்றைக்கு என்ன உணவு வகையை நம்ம பார்க்க போறோம்னு டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. டாக்டர், பொதுவாக நம்ம ஆஃபீஸில் உட்காந்துட்டு வேலை செஞ்சுட்டு இருப்போம். ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துட்டு அப்படியே வெளியிலலாம் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். ஜங்க் ஃபுட் நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் டாக்டர்? பொதுவாக இந்த செடன்டரி லைஃப் ஸ்டைல்னு ஒரு பக்கம் நம்ம பிரிச்சுக்கணும், இந்த ஜங்க் ஃபுட்டுங்கிறது தனியாக பிரிச்சிடணும். இது தவறு அப்படிங்கிறத நம்ம பேசிட்டு வந்துட்டுருக்கோம். பட் ஜங்க் ஃபுட் அப்படிங்கிறவங்க வந்து ஓடுறவங்க, விளையாடுறவங்க, யாராக இருந்தாலும் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஏன்னா அதில் சேர்க்கக்கூடிய சில விதமான வேதிப்பொருட்கள் உடம்புக்கு தீங்கு விளைவிக்கிறதா தொடர்ச்சியாக நல்ல நிறுவனங்கள் அச்சுறுத்தலை கொடுத்துக்கிட்டே இருக்குது. அன்னைக்கு வரக்கூடிய சில ரிசல்ட்ஸ், அதாவது நம்ம சொல்லக்கூடிய ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க, ஆய்வினுடைய முடிவுகள் நமக்கு அச்சுறுத்தலை கொடுக்கறதா இருக்குது. இந்த மாதிரியான உணவு வகைகளில் இந்த வேதிப்பொருள் கலந்துருக்குது, இந்த வேதிப்பொருள்னால இந்த பாதிப்பு ஏற்படுது, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லாட்டாலும் பின்னாடி சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பாக இருக்குது அப்படின்னு அச்சுறுத்தல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் நம்ம செடன்டரி லைஃப் ஸ்டைல் இருக்கிறது ஒரு தவறு. அதுக்கு மேலேயே ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து உட்காந்து இந்த மாதிரியான ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது அப்படிங்கிறது ரொம்ப தவறு. அதுவும் செயற்கை வேதியியல் குளிர்பானங்கள், அதே மாதிரியான செயற்கை வேதிப்பொருட்கள் கலந்த தின்பண்டங்கள், இதெல்லாம் முழுமையாக வந்து நம்ம நீக்கிட்டால் மட்டும்தான் நலமோடு வாழ்கிறதுக்கான வழிவகைகள் கிடைக்கும். அதுலேருந்து விலகி நாம் வந்து இயல்பான உணவுகள், எள்ளுருண்டை, கடலை மிட்டாய், இளநீர் குடிக்கிறது, பதநீர் குடிக்கிறது, பழச்சாறுகள் சாப்பிட்றது, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு நம்ம மாறிடும். ஏன்னா இது மாதிரியான பழக்கங்கள்லேருந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கிறவங்க அதை பற்றி யோசிக்கிறதே இல்லை. என்னுடைய மருத்துவமனைக்கு வரக்கூடிய ஒரு 40-42 வயசு இருக்கும் அவருக்கு. வாழ்க்கையில் இது வரைக்கும் எள்ளுருண்டை சாப்பிட்டதே இல்லைன்னு சொல்கிறார். அந்த மாதிரியான ஒரு ஊரில் தான், நம்ம ஊரில் தான் இந்த எள்ளுருண்டைங்கிற ஒரு சிறப்பே உண்டு. அந்த ஊரில் அவர் பிறந்து வளர்ந்து 42 வருஷம் இங்கே தான் இருக்கிறார். எங்கேயுமே வெளிநாட்டிலலாம் போய் இருக்கலை. இங்கே இருக்கிறவர் அவர் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய எள்ளுருண்டையே சாப்பிடலை அப்படின்னா நம்ம எங்கே இருக்கிறோம், நம்ம உடல் நலத்தை எந்த அளவுக்கு பாதுகாத்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வியெலாம் வருது. நாம் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, ஃப்ரெண்ட்ஸோடு இருங்க, அவங்க சாப்பிட்றது நம்மளுடைய பாரம்பரிய மரபு உணவுகளை மதித்து சாப்பிட ஆரம்பிங்க, உடலை நலமோடு வைங்க அப்படிங்கிறதான் நம்மளுடைய வேண்டுகோளாக இருக்குது. அது மாதிரி ஜங்க் ஃபுட்லாம் முழுமையாக நீக்கிடணுங்கிறத நம்மளுடைய வேண்டுகோளாக இருக்குது. டாக்டர், இப்போ நம்ம பொதுவாக காலையில் ஆஃபீஸுக்கு போகிறாங்க, திரும்ப ஈவினிங் வெளியில் வராங்க அப்படின்னா நாட்பட நம்ம பார்க்கும்போது சூரிய வெளிச்சமே அவங்க மேலே படாமல் போயிடுது. டாக்டர்கிட்ட போகும்போது இந்த மாதிரி விட்டமின், அந்த சூரிய வெளிச்சம் கொடுக்கக்கூடிய அந்த விட்டமின் டேப்லெட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. இதுலேருந்து தீர்வு அமைகிற மாதிரியான ஏதாவது உணவு வகைகள் இருக்கா? பொதுவாக சூரிய ஒளிக்கு இணையாக நம்ம எந்த உணவையுமே நம்ம காட்ட முடியாது. சூரிய ஒளி முழுமையாக அவங்க உடம்புல பட்டு தான் ஆகணும். ஒரு அளவுக்கு சில உணவுகளை கலவையாக கொடுக்கும்போது சூரிய ஒளியில் இருக்கக்கூடிய நன்மை மாதிரியான ஒரு விஷயங்கள் ஊட்டம் அப்படிங்கிறது கிடைச்சாலும் கூட அந்த சூரிய ஒளியில் இருக்கக்கூடிய ஒரு அமிர்தமான நிலை அப்படிங்கிறது அது மாற்றே கிடையாது. அதனால் எந்த மாதிரியான கடினமான ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, ஒரு 10 நிமிடத்தை ஒதுக்கி நாம் சூரிய ஒளியில் நின்னே ஆகணும். எனக்கு நாள் முழுவதும் எனக்கு வேலை இருந்துகிட்ருக்கு. மாலையில் 4:30 மணிக்குலேருந்து 6 மணிக்குள்ளே வரக்கூடிய வெயிலில் ஒரு 10 நிமிடம் நின்னே ஆகணும். அப்படி நின்னால் மட்டுமே அவங்களுக்கு இளமை பாதுகாக்கப்படும், உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அதை நம்ம வந்து தெளிவாக சொல்லி தான் ஆகணும். அதுக்கு இணையான உணவு அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்ல முடியாது. ஆனால் எனக்கு சூரிய ஒளியே பார்க்க முடியல, நான் சூரியன் பக்கமே போக மாட்டேன், எனக்கு இந்த உணவு கொடுங்கன்னாச்சுன்னா அதுக்கு மாற்ற உணவு நம்மகிட்ட இல்லைங்கிறத நம்ம சொல்லணும். நிச்சயமா டாக்டர். இப்போ இன்னைக்கு நம்ம என்ன வகையான உணவு பார்க்க போகிறோம் டாக்டர்? இன்னைக்கு சீரகம், இஞ்சி, பனை வெல்லம் கலந்த ஒரு பொடி. ரொம்ப எளிமையாக வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சு செய்யக்கூடியது தான் இது. இந்த செடன்டரி லைஃப் ஸ்டைல்னால் வரக்கூடிய, அதாவது அமர்ந்து கொண்டே வேலை பார்க்குறதுனால வரக்கூடிய பின் விளைவுகளை தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த கலவைக்கு உண்டு. இது இஞ்சி தோல் நீக்கி இதை செய்கிறது ஒரு மருந்து மாதிரி நம்ம செய்யணும். இதே கலவையை தான் இஞ்சி ரசாயனம்னு நாங்கள் சித்த மருந்துகளாக கொடுத்துட்ருக்கோம். ஆனால் அந்த அளவுக்கு மருந்து மாதிரி ஒரு நுட்பமாக செய்யாமல் எளிமையாக செய்கிற மாதிரி அவங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறோம். இதனுடைய அடிப்படை பொருட்கள்லாம் ஒன்று தான். ஆனால் அங்கே செய்கிறது, மருந்தாக செய்கிறது வேறு, இவங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறது வேறு. இஞ்சி தோல் நீக்கி சின்ன சின்ன துண்டாக வெட்டி பசு நெய் லேசாக விட்டு வறுத்து அதனுடைய ஈரப்பதம் போன அளவுக்கு எடுத்துக்கணும். அதே சட்டியிலேயே நாம் வந்து சீரகத்தை 2 பங்கு போட்டு இளம் வறுப்பாக வறுத்து அதையும் சேர்த்து பொடி பண்ணி வெல்லம் அல்லது பனங்கல்கண்டு பொடி பண்ணி இதில் சேர்த்து கிளறி வச்சுக்க போகிறோம். இதை ரொம்ப நாளைக்கு வச்சுருக்க முடியாது, ஒரு வாரத்துக்கு தேவையானது மாத்திரம் வச்சு அவங்க பயன்படுத்திக்கலாம். மருந்தாக நாங்கள் இஞ்சி ரசாயனம்னு பேர். இது 6 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் நம்ம வச்சுருந்து பயன்படுத்தலாம். ஆனால் இந்த மாதிரி நம்ம
பொடி பண்ணி விற்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சீரக இஞ்சி பொடி அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் 1 வாரத்துக்கு தேவையானதை அவங்க செஞ்சு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்த வாரம் அடுத்து புதுசாக செஞ்சு வச்சுக்கணும். இது என்ன பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா ஒரு 11-11:30 மணிக்கு ஒரு தேக்கரண்டி அளவுக்கு வாயில் போட்டு உமிழ்நீரோட கலந்து கொஞ்ச நேரம் வச்சுக்கிட்டே இருந்து முழுங்கணும். அதே மாதிரி மாலையில் ஒரு 4:30 மணிக்கு ஒரு தேக்கரண்டி சாப்பிடலாம். இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 2 வேளைக்கு இதை சாப்பிட்றதுனால இந்த அமர்ந்து கொண்டே வேலை பார்க்கறதுனால வரக்கூடிய பிரச்சனையிலிருந்து ஓரளவுக்கு அவங்கள பாதுகாத்துக்க முடியும். இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கும் இதய நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கும் மூளையினுடைய இயக்கம் சீராக இருக்கிறதுக்கும் நான் ஏற்கனவே முதல் நாள் நிகழ்ச்சியில் சொன்னேன், வயிற்றில் காற்று தங்குறது அப்படிங்கிற நிலை மாறுறதுக்கும் இந்த இஞ்சியில் இருக்கக்கூடிய நன்மைகள் கிடைக்கும். அதாவது வயிற்றினுடைய இயக்கம் குறைபாடு அப்படிங்கிறது பல பின்விளைவுகளை ஏற்படும். ஒரு குடலினுடைய இயக்கம் 1 மணி நேரத்தில் இத்தனை தடவை அசைஞ்சு சுருங்கி விரியணும், இத்தனை அளவு உணவை அது கீழே தள்ளணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுலேருந்து 60% 70% அளவுக்கு தான் அது கீழ் தள்ளுது அப்படின்னாச்சுன்னா மீதி 30% உணவுகள் வயிற்றிலேயோ குடல்லையோ தங்கியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி நிலை குறைவுபட்ட குடல் இயக்கம், அந்த பெரிஸ்டாலிட்டிக் மூமெண்ட்டுங்கிறது குறைவாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இந்த இஞ்சி பொடியை நம்ம சாப்பிடும்போது, சீரக இஞ்சி பொடி சாப்பிடும்போது குடல் இயக்கத்தை சீராக்கி 100% சிறப்பாக குடலும் வயிறும் இயங்கிறதுக்கு உதவியாகிறது மூலமாக பல நோய்கள்லேருந்து நம்ம விடுபடுறதுக்கு உதவியாக இருக்கும். குறிப்பாக இந்த செடன்டரி லைஃப் ஸ்டைல்னால் வரக்கூடிய பாதிப்புகளை நீங்கிறதுக்கு இந்த கலவை மிகச்சிறந்த ஒரு அமிர்தமாக நம்ம பயன்படுத்தலாம். நிச்சயமா டாக்டர், அந்த பொடி எப்படி செய்யறதுன்னு நான் நேயர்களுக்கு செஞ்சுட்டு வந்துடுறேன். டாக்டர் சொன்ன மாதிரி குடல் இயக்கத்தை சீராக்கக்கூடிய சீரகம் இஞ்சி பொடி எப்படி செய்யறதுன்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். இன்னைக்கு நம்ம சீரக இஞ்சி பொடி எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். சீரக இஞ்சி பொடி செய்ய என்னென்ன பொருட்கள் தேவைன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். பசுநெய், இஞ்சி, சீரகம், பனங்கற்கண்டு. முதல்ல பசுநெய்யை விட்டு இஞ்சியை நல்லா வறுத்து எடுத்து காய வச்சுக்கணும். இஞ்சி எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோமோ அதை விட 2 மடங்கு பனங்கற்கண்டு, சீரகத்தை எடுத்துக்கணும். பிறகு இந்த 3ஐயும் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டோம்னா அந்த பொடி நமக்கு தயாராகிடும். அதை எப்படி செய்யறதுன்னு இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். முதல்ல இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். இந்த இஞ்சியை வறுக்கிறதுக்கு நம்ம அதிகமாக நெய் விடக்கூடாது. எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும்தான் கொஞ்சமாக விடணும். அந்த இஞ்சி வறுக்கிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் நெய் இப்போ நான் விட்டுறேன். நெய் நல்லா காஞ்சிருக்கு. இப்போ நம்ம இஞ்சி போடலாம். இஞ்சி இப்போ நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ நம்ம அதை தனியாக மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ இந்த இஞ்சி நல்லா வறுத்து எடுத்து வச்சுருக்கோம். கொஞ்சம் காயட்டும். அதுக்குள்ளே நம்ம சீரகத்தை வறுத்து எடுத்துக்கலாம். இஞ்சி எந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டோமோ அதை விட 2 மடங்கு நம்ம சீரகம் போடணும். நல்லா ப்ரௌன் கலர் வந்துச்சு. நான் இப்போ அடுப்பை அணைச்சிட்டேன். இது கொஞ்ச நேரம் அப்படியே நல்லா காயட்டும். நம்ம அதுக்கப்புறம் பொடியாக்கிக்கலாம். சீரகம், அதாவது வயிற்று பகுதியை சீராக வச்சுட்டு இருக்க உதவுறதுனால தான் அதுக்கு பேர் வந்து சீரகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சீரகத்தினால பல நன்மைகள் உண்டு. குறிப்பாக சொன்னோம்னா விக்கல் நிற்கிறதுக்கு இது ஒரு முக்கிய காரணியாகவும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது இதை பற்றி ஒரு சித்தர் பாடலும் இருக்குது. 8 திப்பிலி ஈரைந்து சீரகம் கட்டு தேனில் கலந்துண்ண விக்கலும் விட்டு போகுமே இப்படின்னு ஒரு சித்தர் பாடல் இருக்குது. அதாவது விக்கலை தீர்க்கறதுக்கு கூட இந்த சீரகம் ரொம்பவே பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சீரகத்தை வச்சு இப்போ நம்ம ஒரு அழகான ஒரு பொடியை தயார் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ இந்த சீரகம் வந்து நல்லா ஆறி போயிருக்கு. நம்ம இப்போ அரைக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். இப்போ வந்து இஞ்சி எந்த அளவுக்கு எடுத்துருக்கோமோ அதை விட 2 மடங்கு நம்ம சீரகம் எடுத்திருக்கோம். இது கூடவே நம்ம பனங்கற்கண்டும் ஆட் பண்ண போகிறோம். இப்போ வந்து பொடி தயாராகிடுச்சு. அதை நம்ம பவுலில் மாற்றிக்கலாம்.
இந்த பொடியை வந்து நம்ம தயார் பண்ணினதுக்கப்புறம் 2 வாரங்களுக்குள்ள நம்ம சாப்பிட்டாகணும். ரொம்ப நாளுக்கு வந்து இதை நம்ம வச்சுட்டு இருக்கக்கூடாது. டாக்டர் இதை சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதையே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். 2 நேயர்களோட கேள்விகளை எடுத்து வச்சிருக்கோம். அதுக்கு டாக்டர் என்ன மாதிரியான விளக்கம் சொல்ல போறாருன்னு இப்போ நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர் மகேஷ் அப்படிங்கிற நேயர் திருநெல்வேலியிலேருந்து எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து மூக்கில் வந்து சதை வளர்ந்துருக்கான். அதை வந்து டாக்டர் கிட்ட காமிச்சப்ப ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ரேஷன் பண்ணாமலே ஏதாவது சரி செய்ய முடியுமா, என்ன மாதிரியான தீர்வு அப்படின்னு கேட்டிருக்காரு. பொதுவாக என்ன காரணத்தினால அந்த தசை வளர்ச்சி இருக்குங்கிறத முதல்ல அடிப்படையில் தெரிஞ்சுக்கணும். அவங்க வந்து பக்கத்தில் சில சித்த மருத்துவரை பார்த்து அதுக்கான வைத்தியம் பண்ணிக்கிறது நல்லது. பொதுவாக இந்த மூக்கில் தசை வளர்ச்சி ஏற்படுறதுக்கான ரொம்ப அடிப்படை காரணம் அப்படிங்கிறது வந்து அடிப்படையில் முதல்ல வர்றதுக்கான காரணம் அப்படிங்கிறது வந்து ஒவ்வாமை, அலர்ஜி தன்மை தான் காரணமாக இருக்குது. மூக்கில் உள்ள உள் தசைகள், இந்த மியூக்கஸ் மெம்பரேன் சொல்லக்கூடிய தசைகள் எல்லாம் ரொம்ப மென்மையானது. அதில் உடம்பில் இருக்கக்கூடிய சில விதமான மாற்றங்களும் சரி, அவங்க பயன்படுத்தக்கூடிய சில விதமான மருந்து பொருட்களாக இருந்தாலும் சரி, அல்லது உணவு மாறுபட்ட உணவாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான ஒரு நிலையில் வருது. அல்லது அவங்க ஏதாவது ஒரு வியாதி நிலையில் இருக்கும்போது, அதாவது ஒரு ஜுரம் மருந்து அல்லது அதுக்கான முறையான வைத்தியம் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒத்துக்காத உணவுகளை நிறைய சாப்பிட்றது, அந்த மாதிரி நிலையிலையும் இந்த மூக்கில் வரக்கூடிய சதை வளர்ச்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது என்ன காரணத்தினால வந்தாலும் சரி, நம்ம இந்த நிகழ்ச்சியில் சொன்ன சுக்கு தைலம்னு இருக்குது, அதை மூக்கில் ட்ராப்ஸ் மாதிரி விட்டு பார்க்கணும். ஆவி பிடிக்கிறது, நெத்தியில் பத்து போடுறது, நீர்க்கோவை மாத்திரை நெத்தியில் பத்து போடுறது, உணவில் வந்து பால், தயிர், சாத்துக்குடி, கமலா, எலுமிச்சை, இந்த மாதிரி அலர்ஜி ஏற்படுத்தக்கூடிய பொருட்கள், கோதுமை உணவு, இதெல்லாம் முழுமையாக நீக்கிறது. அதன் மூலமாகவும் இந்த வெளிப்புறமாக பயன்படுத்தக்கூடிய அந்த மருந்துகளையும் பயன்படுத்தி பார்த்தாச்சுன்னா ஓரளவுக்கு அவங்களுக்கு அந்த நிலையிலிருந்து நீங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படும். ஆனால் முறையான சித்த மருத்துவத்தை காமிச்சு அது தேவையா தேவையில்லையாங்கிறத பார்க்கலாம். ஏன்னா ஆங்கில மருத்துவம் அவர் சொன்ன முறை தவறுன்னு நான் சொல்லலை. இதில் இந்த நிகழ்ச்சியில் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னாச்சுன்னா, அவங்களுடைய மருத்துவ முறையில் இதை தீர்வு ஏற்படுத்துறதுக்கு அவங்களுக்கு அறுவை சிகிச்சை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. மருந்துகள் மூலமாக குணப்படுத்த முடியாதுங்கிறத அவருடைய மருத்துவ ஆலோசகர் சொல்லியிருக்காரு. ஆனால் சித்த மருத்துவத்தில் அதுக்கு தீர்வு இருக்கலாம். நேரில் பார்த்தா தான் சொல்ல முடியும். அவர் சித்த மருத்துவர் அணுகி கேட்டார்னா அதுக்கு தீர்வு கிடைக்கலாம். அடுத்த நேயர் திண்டுக்கல்ல இருந்து சுதா அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. டாக்டர், இவங்களோட குடும்பத்தில் வந்து யாருக்குமே வீசிங் பிரச்சனை கிடையாதான். இவங்களுக்கு வந்து திருமணம் முடிவான பிறகு வந்திருக்கு. டாக்டர் கிட்ட கேட்டபோது ஒரு பயத்தினால வந்திருக்கும், திருமணம்ன்ற பயத்தினால வந்திருக்கும்னு சொல்லியிருக்காங்க. 2-3 வருஷத்துல சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இப்போ திருமணமாகி 4 வருஷம் ஆகியும் சரியாகல, என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க டாக்டர். பொதுவாக அவங்க சொல்லியிருக்காங்க அவங்களுடைய பரம்பரையில் யாருக்குமே வந்து வீசிங் இல்லை அப்படின்ட்டு. அந்த அலர்ஜி நிலை அப்படிங்கிறது, ஒவ்வாத நிலை அப்படிங்கிறது வந்து பொதுவாக அவங்க உடம்புல எங்கேயோ ஒரு தெரியாத யாரோ ஒருத்தருக்கு அவங்களுக்கு இருந்திருக்கலாம். அது பிரச்சனை இல்லை. என்ன அடிப்படை அப்படின்னாச்சுன்னா, இந்த வீசிங் வர்றது அது ட்ரிகரிங் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. அந்த ட்ரிகரிங் ஃபேக்டர் அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் அடிப்படையில் அந்த நோய் நிலை இருக்கும். அது எப்போதாவது ஒரு சூழ்நிலையில் மேலே வரும். அவங்க ஏதோ தவறாக நினச்சிருக்காங்க. அதாவது என்னென்னா, அவங்க பயத்தினால வந்திருக்கு அப்படின்ட்டு. இந்த ட்ரிகரிங் ஃபேக்டர் அப்படிங்கிறது வந்து பயமும் உண்டு, மகிழ்ச்சினாலையும் அந்த ட்ரிகரிங் ஃபேக்டர் உண்டு. திருமணம் ஏற்பட போகுது அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தினாலேயும் அந்த இது வந்திருக்கலாம். அல்லது யாரோ ஒரு தெரியாதவங்கள நம்ம வாழ்க்கையை நடத்தணுமே அப்படிங்கிற ஒரு பதட்டத்தினாலே வந்திருக்கலாம். அல்லது ரெண்டும் சேர்ந்து கூட வந்திருக்கலாம். எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு அந்த வீசிங் அல்லது ஒரு விதமான இரைப்பு நோய் அப்படிங்கிற ஒரு நிலையில் நம்ம வச்சு பார்த்து அவங்களுக்கு தீர்க்கிறதுக்கான வழிமுறைகள் அப்படிங்கிறது உணவு மூலமாக அவங்க தீர்க்கிறதுக்கான வழிகளை ஏற்படுத்தணும். நம்ம ஏற்கனவே முன்னால் சொன்ன அந்த என்ன உணவு கட்டுப்பாடோ அது இவங்களுக்கும் பொருந்தும். பால், தயிர், கோதுமை, சாத்துக்குடி, கமலா, எலுமிச்சை, ஒயிட் சுகர், டேபிள் சால்ட், இதிலிருந்து அவங்க முழுமையாக நீங்கிடணும். இஞ்சி, பூண்டு, பெருங்காயம், சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்துக்கணும். சின்ன வெங்காய சாறு எடுத்து அதில் கொஞ்சம் இஞ்சி சாறு விட்டு தேன் கலந்து காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வரணும். இது மூலமாலாம் நம்ம என்ன செய்ய முயற்சி பண்ணுறோம் அப்படின்னாச்சுன்னா, அவங்க அடிப்படையில் இருக்கக்கூடிய அந்த ஜெனட்டிக்கல் ஜீனில் இருக்கக்கூடிய ஒரு விதமான ஒவ்வாத நிலை, இதை வந்து சித்தர்கள் வந்து யாப்பிய நோய்கள்னு சொல்கிறாங்க, கருவில் தோன்றும் நோய்கள்னு சொல்கிறாங்க. இந்த நோய்களை நீக்கிறதுக்கான வழிவகைகளை அவங்களுக்கு சொல்கிறோம். துளசியாக இருக்கட்டும், நெல்லியாக இருக்கட்டும், இஞ்சி சாராக இருக்கட்டும், சின்ன வெங்காயமாக இருக்கட்டும், இது அந்த அடிப்படையில் ஜெனட்டிக்கலாக இருக்கக்கூடிய அந்த அலர்ஜி நிலையை மாற்றக்கூடிய ஆற்றல் இந்த எளிமையான வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களுக்கே உண்டு. அதை அதிகமாக பயன்படுத்துறது மூலமாகவும் ஒவ்வாத நிலையில் இருக்கக்கூடிய, நான் முன்னாடி சொன்ன அந்த பட்டியலில் இருக்கக்கூடிய உணவுகளை நீக்கிறதும் அவங்களுக்கு வழிவகை செய்யும். ஆனால் இது வந்து முழுமையாக நீக்கிறதுக்கு இதுதான் வழி.
இது எளிமையாக சரிப்படுத்தக்கூடிய ஒரு நிலை. நிச்சயமாக டாக்டர், இந்த 2 கேள்விகளுக்குமே ரொம்பவே அருமையாக விளக்கம் சொல்லியிருக்கீங்க. நன்றி டாக்டர். நன்றி, வணக்கம். இப்பெல்லாம் வேலை செய்கிறவங்கள பாதி பேருக்கு மேலே அமர்ந்து கொண்டே வேலை செய்யக்கூடிய நிலை தான் ஏற்பட்டிருக்கு. இந்த மாதிரி அமர்ந்து கொண்டே வேலை செய்வதனால என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும்னு இந்த வாரம் முழுக்கவே நம்ம விரிவாக பேசியிருக்கோம். இதை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்ஸை எங்களுக்கு மறக்காமல் எழுதுங்க. மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு கான்செப்டோட உங்களை நாங்கள் சந்திக்கின்றோம். அதுவரை நன்றி, வணக்கம்.